ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். என்ன கிரேவினா, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதை ஃபைனாக அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம தனியாக ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. தக்காளி வெங்காயம்லாம் அப்படியே முழுசாக சேர்த்துறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும்போது நல்ல கிரேவிக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அதுக்காக இப்படி செய்கிறது. இப்போது நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்து வைக்கும்போது அந்த கிரேவியில் டேஸ்ட்டே நல்லாயிருக்குங்க. அப்படியே சேர்த்துறத விட இந்த மாதிரி செய்யும்போது இதனோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கூட்டி கொடுக்கும். அதுக்காக இப்படி செய்யலாங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கடல் பாசி சேர்த்து இந்த ஹோல் கரம் மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்படி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த கிரேவி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாலாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடணுங்க இந்த எண்ணெயில். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைச்சி சேர்த்தும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதனோட கன்சிஸ்டன்சியும் நல்லா ஸ்மூத்தாக வரும். அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதோட நாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இடையில எடுத்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எந்த மாதிரி சூப்பராக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா மசாலாலாம் கரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஓரளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகட்டுங்க. அந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போது நாம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இந்த தயிரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த மாதிரி வந்த உடனே நாம் ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இப்போது நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு மூடி தேங்காவோட பாலை வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்தும் போது இன்னும் இதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சேர்த்துக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சோன்னா தான் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே வெந்து வரும். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். காலிஃப்ளவர் ஏற்கனவே பாதி அளவு வெந்திருக்கும், அதனால் வந்து ரெண்டுமே வெந்துருங்க. அவ்வளோதான், மசாலாலாம் சேர்ந்து சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சைடிஷாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.